அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த மாதத்தோட இறுதியில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி எல்லாருக்கும் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரூபாய் 5000 பரிசு தொகையாக மக்களுக்கு வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு ஆணையிட்டிருக்காங்க. அறிவிப்பும் வெளியாகி இருக்குங்க. இந்த ஸ்கீமை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. இந்த ஸ்கீமை நீங்கள் யாரெல்லாம் பயன்படுத்திக்க முடியும், இந்த ஸ்கீமை பயன்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், என்னென்ன ஆவணங்கள்லாம் வேணும், எங்கே போயிட்டு சப்மிட் பண்ணணும், அதே மாதிரி உங்களுக்கு டோக்கன், இந்த 5000 பரிசு தொகை வழங்குவதற்கு டோக்கன் எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும், அதற்கான முழு தகவலும் இந்த ஒரு வீடியோவை முழுமையாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன்லாம் கவர்மெண்டோட ஸ்கீம் அப்டேட்லாம் நமது சேனலில் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 5000 பரிசு தொகை தீபாவளி தினத்தன்று வழங்க போறாங்க. சரிங்களா? தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. அதாவது அவங்க மகளிர் உரிமை தொகையை தான் சொல்லிடுறாங்க. சரிங்களா? பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு தான் செயல்படுத்தி வருகிறாங்க. ஸோ அதில் எந்த விதமான சதியும் கிடையாது. அடுத்ததாக பொங்கல் பரிசு தொகுப்பு என்னென்ன வழங்குறாங்க, அதற்கான அப்டேட்டுமே யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் 2000 வழங்குறாங்க. இது எல்லாமே வருஷம் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தீபாவளி பரிசு. சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு, ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னாக்க தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவிச்சிருந்தாரு. ஜிஎஸ்டி விஷயத்தில், அதாவது ஜிஎஸ்டி வரி நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்திருந்தார். இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது பெரும் மகிழ்ச்சியை தான் நமக்கு ஏற்படுத்துதுங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி செலவாகும் என்று
மதிப்பிடப்பட்டுள்ளது. காத்திருக்கும் தமிழக மக்கள் டோக்கன் எப்போலேருந்து எப்போ ரேஷன் கடைகளில் கொடுப்பாங்க அப்படின்னா வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து இதற்கான டோக்கன் வந்து வழங்குவாங்க. ஸோ தீபாவளி தினத்தன்று நீங்கள் போயிட்டு இந்த பரிசு தொகையை வாங்கிக்கலாங்க. சரிங்களா? தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு 5000 ரூபாயை வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல ஸ்கீம் அப்டேட் இதுதான். இந்த ஸ்கீம் வந்து தீபாவளி தினத்தன்றையே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். இந்த ஸ்கீமை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.